வந்துட்டானுங்களா? என்ன இது காய் மார்க்கெட்டு பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு. இல்ல என்ன நடக்குதுங்க? மார்க்கெட் பின்னால ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிஃபோன் காரங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களே இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷனை கொடுத்தானுங்களா? அதனாலதான் பன்னிக்குட்டிலாம் பவுடர் பூசிக்கோ. உன்னை பார்த்து பயந்து போது உட்காரியா வாயா. எங்கடா இந்த பாரு எச்சி அடி மூஞ்சில ராவறான். ஏய் சித்தப்பா, டயானா மாதிரி இருக்கா? டயனோசர்ல பாக்க. தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? டேய் பன்னீர் குறா, டேய் யார் வர போறா? டேய் காரா, டேய் பன்னீர் குறா கண்டா கல் சித்தரா. ஏய் இவன் என்ன போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வெறப்பானிக்கான்? ஏய் என்னடா? ஏ கல்ட்ரா சீட்டை காட்றாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? யோ கொஞ்சம் வாய முறியா. அடுத்து இவனுக்கா பாரியா தேவாங்க மாதிரி இருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்காத கோட்டா சீனிவாசம் மாதிரியே. இப்ப அப்படியே மறப்பாம் பாரு. இப்ப பல்ல கடிப்பாம் பாரு. அப்படிலாம் லுக் கூடக்கூடாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தான்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆள் ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாவது வேணும்னு அடம். அப்ப நான் எதுல ஒண்ணு பிடிச்சிருவான். ஆடு மாடு. நிறுத்திரியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடு. மந்திரவாதி வட்டமா போக விடுவான்ல. ஆமால நீ வட்டமா போக விடு. டே மச்சி, அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு கெத் ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உணவு போகலனா கொன்று. அப்படியே போகணும்னா இப்போ வந்து அப்படியே விட்டுனா யாராச்சும் வந்துருப்பா. அதான் காக்கா திட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் ஃபுல்லாம் போய் என்ன அர்த்தம்? பாரா பாரா அந்த பொண்ணை பாரு. வேணாண்டா இந்த தடவை பகவலாண்டா. அதெல்லாம் முடியாது. இப்பயே போறோம், பாக்குறோம், பேசுறோம், தூங்குறோம். மலையேறு. ஹலோ ஹலோ ஹலோ. இவன் குட்டிமணி. இவன் பேரு சித்தப் சின்னப்பதாஸ். ஹலோ ஹலோ. ஒரு புள்ளிங்க. ஹலோ சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பாத்துட்டு இருக்காரு. சரி, எவ்வளவு நாள்டா இருக்கும்? ஒரு மூணு மாசம் இருக்கும்டா. ஆமாங்க, ஒரு 3 மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹலோ 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 மேடம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன். நீங்க இல்லைன்னா மனசுடைஞ்சு போயிடுவாருங்க. ப்ளீஸுங்க. ஒரு செடி, ஒரு ஃப்ளவர். குழப்பி விட்டுட்டாலே. ஒரு செடி ஒரு பூ. அந்த பிள்ளை கரெக்டா தான் சொல்லிருக்கே. சாமந்தி பூ செடியில சாமந்தி தான் பூக்கும். ஆச்சி அது இந்த பூ இல்ல ஆச்சி. பூவே உனக்கு படத்துல வரும்ல, அது என்னடா பூவே? அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஓட்டாதுன்னு விஜய் சொல்லுவார்ல. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஐயோ ஆச்சி ஆச்சி. அந்த ஒரு ஃப்ளவர் யாரா? அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டு வேலை நடத்தணும் மச்சி. ரோட்ல 2 சூப்பர் ஃபிகரை ஒண்ணா பாத்திருக்கியா நீ? எப்பவுமே சூப்பர் ஃபிகர்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாருங்க. அப்பதானே பசங்க அவளை விட்டு இவளை பாப்பாங்க. ஐயோ இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம். ஐயோ என்ன மச்சி, ரியாக்ஷன் சரியில்லையே. ஐடியா செமல்ல. ஏடா பக்கத்துல நீ என்ன சூப்பர் ஃபிகர் கரெக்ட் பண்றதுக்கு என்ன ஏடிஎம் பண்ணிட்டு பாக்குறியா? ஏடிஎம்டா அட்டு மேட்டரா. நான் பத்தாது கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கண்ணா. சரி ஒரு 5 ரூபா குடுறா. காசை கொடுத்துட்டு கார்டு வாங்கிக்கோ. வரேன்பா. என்னடா துப்பிடாமாமா? ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க, சின்ன பசங்க. விடுறா வாடா தண்ணிடுறா. தம்பி இங்க வா. இந்தா முருகன் கடையில் போய் 1/2 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. அப்போ மார்க்கெட்ல எல்லா சோர்லையும் இதே மாதிரி படம் வரைய சொல்லிடுவோம். கரெக்ட்னா எவனும் எச்சி துப்ப மாட்டான், யூரின் போக மாட்டான். மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமா இருக்கும். 3 சாமி வரைஞ்சிருங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்ல வேலை செய்றவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். நாடா நல்ல ஐடியா தான். என்கே பிரிஞ்சதுனால நம்ம தப்பிச்சோம்டா. நோ சட்னி கெட்டு போச்சு. நோ. ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம மார்க்கெட் பசங்களுக்கு இலப்பட கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்லை சட்னி கெட்டு போச்சுன்னுகிட்டு. இவன் இங்க வர்றா புள்ளி. இங்க பாரு
ஏன்டா இது ஓங்கல்ல மட்டும் படுது தெரியலடா உன்னை தேடியே டேய் மச்சி தேவத வருது ஏய் கை தூக்க ஹாய் இறக்குடா வா மச்சி வா ஹலோ 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 எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு உளறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பு இல்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே, அதனால சொல்லுங்க. ஓடாத. பட் என்னங்க பண்றது, ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோத்தா? நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்க. ஐயோ ஏசப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரே சமயத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு தானே? அது பரவாயில்லைங்க. ஆமாங்க இப்போ நம்ம புள்ளியை லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பாத்துக்கலாங்க. வந்து பரவாயில்லைங்களோ? ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கைய கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. அப்ப எங்க புள்ளியோட காதலு? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர். இன்னொரு தடவை. ஐயோ அண்ணா ஐ அம் வான்மதி. ஐ அம் ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டிருக்குப்பா. சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. எல்லாம் ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கும் அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன இப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல்ஸ் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க, இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பார்க்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க, தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. வாளு யால அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்க இருந்தா பாப்பீங்க? ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல, அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட்ட. இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட்டு. அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுரா, இந்த பொம்பளை பிள்ளையில நம்பாதன்னு. டேய் உனக்கு எதுரா அம்மா? எல்லா அம்மாவும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததுல நல்ல ஞாபகம் இருக்குல, போய் வளைச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா, ஃபோன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ. என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன், அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டு தூக்குறலாம் ஷாப்பிங்காடா. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்மை தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்கு,
பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு. அம்மா இல்லை, ஃபோன் தான் இருக்கு. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் ஃபோனு தானே அவ பேசுறா. ஆச்சி நம்பர் 99 25 86 15. உங்க பேரு? என்னடி? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாவுக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும், அதுதான். இப்ப ப்ரூஸ்லி இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங்கு போன் கலக்குற. டேய் நீ சொல்றவன் கணக்க. நான் 18 யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது, வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி, நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்டரை சொல்லு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசே கேக்குறோம், உன்கிட்ட இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி, நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம், அதை நாங்க சேரலாம் இருக்கோம், அதான். டேய் புதுசா சீட்டு கீட்டெல்லாம் போட போறேன்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சு, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாயி சேனையம்மா, இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி வர. ஆச்சி கெத்தாக்குறீங்க. ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். வை இஸ் சாத்துக்குடி பிளாக். என்னடா தினுசா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்ல ஆச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுத்துறாங்களா, அதுக்கு தான் இந்த கெட்டப். ஆச்சி எங்களை கேட்டதா ஃபோன் கமிங். ஒண்ணும் வரலையேடா. ஓ நம்பர் தான் கொடுத்துருக்காச்சி. ஐ மந்திரவாதி நீயா? பாடுறே இப்ப பாடுறே, அவதார் குட்டி மாதிரி முழிக்கிற. எவன் வீட்டு கொடியில காஞ்ச துணி தெரியலையே. மச்சான் ஃபோன் அடிக்குதுங்க. ஹலோ. ஏய் இது பொண்ணு பேசுறா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ ரோஸ்லி சாருங்களா? அவாரிங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா, யார் ஃபோன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, ஃபோன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு half an hourல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ்னர்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் half an hour. ஓஹோ. கார் கூட இருக்கு. ஐயோ கோடு போட்டுறீங்க. டேய் நீ பாரு என்ன. அப்படியே ஃபோனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாம்டா, பேசுங்க ஆச்சி. ஹலோ அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா, இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேம்மா. என்னது மச்சான்மாடா பிக்க தயாரா இருங்க தோழர்களே. ஆச்சி வாங்க செத்தம். ஏய் இப்ப பாறம்ல. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் ஓடாது. ட்ரெஸ்ஸ பாரு, கோமாளி. பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்ள, தலையில தேய்க்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல லவ் வேற லவ், அது இந்த வயசுலே. அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கையை வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த 4 பேத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரி லோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல எங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குற தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதான். குப்பத்தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு?